அப்பா அப்பா ராஜிமா ராஜிமா என்ன வந்தது வராததுமா அப்பா அப்பான்னு ஏலம் போட்டுட்டு இருக்க. அப்பா தானே இங்க ஒருத்தி உட்காந்துருக்கேன், கண்ணு தெரியலையா? ஐயோ அப்பா எல்லாம் தெரியுது. அப்பா அப்பா எங்க இருக்கீங்க? வாங்க மா. அப்பா ராஜி ராஜி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா வா இருக்கேன்ப்பா. ராஜி வா. வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கப்பா, உடம்பெல்லாம் பரவாயில்லையா? நல்லா இருக்குமா. என்ன ராஜிமா திடீர்னு இந்த பக்கம் காத்தடிக்குது? ஏண்டா நம்ம வீட்டுக்கு நம்ம பொண்ணு வரக்கூடாதா? நான் அப்படி சொல்ல வரல, ஆச்சரியமா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். மா அப்பா பக்கத்துல வந்து நில்லு. அப்பா பக்கத்துல வந்து நில்லு. வாமா. எதுக்குடி? நில்லுமா. என்ன என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. ஹென்றி அப்பதான் நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு, கைசா இரு, நல்ல சந்தோஷமா இரு. சித்தி நீங்க இங்க வாங்க, இங்க வாங்க. சித்தப்பா பக்கத்துல வாங்க 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 வாங்க. என்ன விஷயம்? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. எந்திரி ராஜி. சித்தப்பா என்னம்மா நீங்களே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதுக்குமா எங்க கால்ல விழுந்துட்டாத பெரியவங்க கால்ல விழுந்துட்டல? எந்திரி, நல்லா இருமா. இங்க வா. என்னன்னு சொல்லு ராஜி. என்னமா விஷயம்? சொல்றேன் இருங்க. என்னங்க ஸ்வீட்டோட வந்திருக்கா? இந்தாங்க. என்ன எதுக்கு? இருங்கப்பா நான் சொல்றேன். அப்பதான் என்ன விஷயம்னு சொல்லவே இல்ல. சொல்றேன் அப்பதான் இத சொல்றேன். சரி சித்தப்பா ஏங்க எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க சித்தப்பா. எடுங்க. இந்தாங்க. என்ன ராஜிமா? சொல்றேன் சித்தி. சித்தப்பா என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறா. எடுங்க. ராஜி என்னன்னு சொல்லு. இப்பவாவது சொல்லு ராஜி, என்ன விஷயம் சொல்லு. அம்மாடி என்னன்னு சொல்லுடா. நான் பிரிலிமினரி எக்ஸாம் எழுதிருந்ததா சொல்லிருந்தேன்லப்பா, IPS ஆகிறதுக்கு. அதுல நான் பாஸ் ஆயிட்டேன். ஏய், வா, 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 வா. வாழ்த்துக்கள், என் தங்கம் செல்லம். ராஜி மா ரொம்ப சந்தோஷம்டா. அப்பதா இந்தா முதல்ல நீதான் சாப்பிடணும். நான் விடுறேன். ராஜிமா ரொம்ப சந்தோஷம். சித்தப்பா வாழ்த்துக்கள்ரா. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு இல்ல? என் பங்குக்கு நானும் ஊட்டுவேன். அப்படியே நானும் கொடுத்துறேன். ஏமா அப்படின்னா நீ போலீஸ் ஆயிட்டியா? இல்ல அப்பதா, இது வெறும் ஒரு சின்ன எக்ஸாம் தான். இதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம்லாம் இருக்கு. சீக்கிரம் பாஸ் ஆயிடுவேன். சரி சரி. ராஜி ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ராஜி. அங்க எல்லாருக்கும் சொன்னியா? எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்களா? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கப்பா. மத்தியானம் பாயசம் கூட வைக்க போறாங்களாம். கதிர் வீட்டுல இருக்கானா? இருக்காம்பா. அவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். நான் பாஸ் ஆயிடுவேன்னு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு வாட்ச் எல்லாம் கிஃப்ட் வாங்கி கொடு. ஓ சரி, அவனை வீட்டுக்கு வர சொல்றியா? எதுக்குப்பா? நீ கூட்டிட்டு வாமா. இப்ப வா. ஆமா. பயப்படாத. நீ பாஸ் ஆன சந்தோஷத்தை அவன்கிட்ட பகிர்ந்துக்கணும். அதுக்கு தான் வர சொன்னேன். ஓ போய் கூட்டிட்டு வா. சரிப்பா கூட்டிட்டு வா. வந்துடுறேன். அண்ணனுக்கு அண்ணன் குடும்பம் தான் எப்பவுமே முக்கியம். ஒன்ன பார்த்தவொன்னு அப்படியே வாயெல்லாம் பல்லா காமிக்கிறாரு. இதுல மருமகனை வேற கூட்ட வர சொல்றாரு. இவரெல்லாம் நம்பவே முடியாது. இவரு பேச்செல்லாம் கேட்காம எப்படியாவது குமாருக்கு நான் பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா குமாருடைய வாழ்க்கை மொட்டை பையனாதான் நிக்கணும். இவங்கெல்லாம் நம்மளாம் வேலைக்கு ஆகாது. உடனே கல்யாணத்தை நடத்தி முடிச்சே ஆகும். யார பத்தியும் கவலைப்படக்கூடாது. டேய், எவ்வளவு நேரம் தான் செல்லையே பாத்துட்டு இருப்ப? எல்லாரோட ரிசல்ட்டையும் பாத்துட்டு இருக்கமா? கோமதி, ஆ? இந்த
அதான் ஏற்கனவே என்கிட்ட பணத்தை கொடுத்துருக்கீங்களே. ஏய், இது ஸ்வீட் வாங்குறது கிடையாது. என்ன ஸ்வீட்டு? என்ன ஸ்வீட்டா? எதுவும் தெரியாத மாதிரி கேட்காத. ஏதாவது பேக்கரிக்கு ஆள் அனுப்பிச்சு விட்டு லட்டு ஸ்வீட்டு கேக்கு ஏதாவது வாங்கி வை. நிறைய வாங்கிட்டு வர சொல்லி இந்த திருவிழருக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லு. ராஜிட்ட கொடுத்து. ஆ, அப்படி வாங்க முடியலன்னா சொல்லு. நான் கடையில இருந்து மதியம் சாப்பிட வரப்ப வாங்கிட்டு வரேன். ம். இந்த குடி. அப்பா ஸ்வீட் எல்லாம் நானே வாங்கிக்கிறேன்ப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏண்டா இலை, அந்த பிள்ளை பாசம் ஆனதுக்கு நான் ஸ்வீட் வாங்கி தரக்கூடாதா? என்னமோ ஊரா வீட்டு பிள்ளை மாதிரி பேசுற. நம்ம வீட்டு பிள்ளைடா ராஜி. சரிதான், நீங்களே வாங்கி கொடுத்துருங்க. அது சரி. அப்புறம் கோமதி, பாயாசம் மட்டும் பண்ணா பத்தாது, வேற ஏதாவது தடப்படலாம் பண்ணு. ம், சரிங்க. ஆ, ஏண்டி உன்னால முடியுமா இல்ல வெளில வாங்கி கொடுக்கட்டுமா? ஆ, ஆ, பாரா, மருமக பாஸ் ஆன சந்தோஷத்துல வெளியில இருந்து சாப்பாடு வாங்குற அளவுக்கு மனசு வந்துருச்சோ? ம். ஏய், என்னைக்காவது ஒரு நாளைக்கு தானே ஆ, கோமதி. அது இல்லாம உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன். எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல, நானே எல்லாத்தையும் சமைச்சு வச்சிடுறேன். அப்புறம் கோமதி, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த பிள்ளைக்கு சுத்தி போட்டுரு. ஏன்னா எல்லாரோட கண்ணு போட்டுருக்கும்ல. ஏய் என்னப்பா? ஏய் என்ன என்னடி இப்படி மூச்சரிக்க ஓடி வர? தண்ணி எதுவும் வேணுமா? இல்ல வேண்டாம். உங்க அப்பா என்னடி சொன்னாரு? சந்தோஷமா? ஆமா. அத்தை, இருங்க இருங்க சொல்றேன். ஏய், அந்த சின்ன அண்ணனும் அங்கதான் இருக்காரா? ஏதாவது கோவமா பேசியிருப்பாரு. எந்த நேரத்துல என்ன பேசணும்னு விவஸ்தையே கிடையாது அவருக்கு. ஏய் ம், ஒரு நீயா கேள்வி வெட்டி நீயா ஒரு முடிவுக்கு வராத. அந்த புள்ளைய கொஞ்சம் பேச விடு. ஆ, ஏப்பா அங்க என்னப்பா ஆச்சு? உங்க அப்பாட்ட நீ பாஸ் ஆன விஷயத்த சொன்னையா? ஆ, இப்ப நீங்க மட்டும் என்ன செய்றீங்களா? கேள்விதானே கேக்குறிய? அப்பா கிட்ட நான் பாஸ் ஆன விஷயத்த சொன்னேன். அம்மா அப்பத்தா எல்லார்கிட்டயுமே சொன்னேன். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆ, அப்பா கதிரை பாக்கணும்னு சொன்னாரு. கதிரை கூட்டிட்டு வர சொன்னாரு. என்னையா? ம், என்ன எதுக்கு அவரு பாக்கணும்? அங்க வா, அவரே சொல்லுவாரு. மாமா கதிரை கூட்டிட்டு போட்டுமா? ஏய் இது என்னப்பா கேள்வி? தாராளமா கூட்டிட்டு போ. கதிரு வா. ஏய், இரு இரு இரு. இருடா ஒரு நிமிஷம். இது பாரு, கூட்டிட்டு போய் என் பையனோட அருமை பெருமையெல்லாம் சொல்லு. உன் அத்தை எம்பிட்டு அருமையா பிள்ளைய வளர்த்திருக்கான்னு சொல்லு. ம், புள்ளனா இவன மாதிரி தான் வளர்க்கணும்னு சொல்லு. நீ போலீஸ் ஆகணும்னு சொன்னதும் இவன் மறு கேள்வி கேட்காம உன் கூட நின்னான்ல. ம், அதெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லு. ம், அம்மா ஏமா நீ வேற, நான் என்ன உலக சாதனையா பண்ணிட்டேன்? டேய் போடா. சாதிச்சது அவளை பாராட்டுறத விட்டுட்டு என்ன போய் பாராட்டுறியம்மா? டேய், உன்னை மட்டும் பாராட்டல, இவளையும் பாராட்டுறேன், உன்னையும் பாராட்டுறேன். அம்பிட்டுதான். கூட்டிட்டு போடி, சரி. மறக்காம சொல்லிடு. ஓகே. ஆ. கதிர் போயிட்டு வந்துடுறேம்மா, போயிட்டு ஆ, வந்துடுறேம்மா. சரி. போலாம். இரு வரேன். ம். நல்ல ஜோடிங்க ரெண்டு பேரும். இவனுக்கு ஒண்ணுனா அவளால தாங்க முடியாது, அவளுக்கு ஒண்ணுனா இவனால தாங்க முடியாது. அவளுக்கு ஏதாவது வேணும்னா 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி போயாவது எப்படியாவது நடத்தி கொடுக்கறான். புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். நாமளும் அப்படி தாண்டி இருக்கோம். எனக்கு என்னமுண்டா நீ தாங்குற, உனக்கு என்னமுண்டா நான் தாங்குறேன். இல்ல உனக்கு தேவையான எது நான் செய்யாம இருக்கேனா? ஏய் நாமளும் நல்ல ஜோடி தாண்டி. ம். ஏய் கதிரே வாப்பா. வணக்கம் மாமா. வா மாப்ள. அட வா. வாங்க தம்பி வாங்க. வரேன் மாமா. வாயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா அம்மாச்சி? எனக்கு என்னடா, நான் நல்லா இருக்கேன். எனக்கு எந்த குறையும் இல்ல. சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? இல்ல வேண்டாம் அத்தை,
மாமா வர சொன்னாங்கன்னு ராஜி சொன்னா. அதான் வந்தேன். ஏன் மாமா? எதுக்கு என்ன இங்க வர சொன்னீங்க? என் மக ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறதா முதல்ல என்கிட்டயும் சக்திவேல் கிட்டயும் தான் சொன்னா. முதல்ல நாங்க ராஜிக்கு ஊக்கம் கொடுக்க தான் செஞ்சோம். போக போக பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் தானே முக்கியம், லட்சியம் எல்லாம் எதுக்குன்னு என்ன வந்துருச்சு. கனவை மூட்டை கட்டி வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கன்னு நான் தான் சொன்னேன். நான் ஐபிஎஸ் ஆகியே திருவேன்னு ராஜி என் புட்டோ கெஞ்சினா. நான் கேட்கல. ராஜிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணேன். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உனக்கே தெரியும். கல்யாணத்துக்காக உன் லட்சியத்தை ஓரமா தூக்கி போடுன்னு நானே சொன்னேன். ஆனா நீ கல்யாணமும் பண்ணிட்டு என் பொண்ண அவ லட்சியத்தை அடைய வச்சிருக்க. ஒரு அப்பாவா நான் செய்ய தவறின விஷயத்த ஒரு புருஷனா நீ செஞ்சு காட்டியிருக்க. நான் என் பொண்ணு கூட நிக்கல, ஆனா நீ கூட நின்னு இருக்க. நான் எதுவுமே பண்ணல. நீ நிறைய பண்ணிருக்க, ஆனா நீ அதை ஒத்துக்க மாட்ட. எனக்கு, என் பொண்ணுக்கு, என் குடும்பத்துக்கு நீ நிறைய பண்ணிருக்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். கல்யாண பொண்ணு வீட்டுல இல்லையா? இல்ல, சுடரும் மயிலும் கோயிலுக்கு போயிருக்காங்க. வர நேரம் தான் இப்போ. ஓ, சரி சரி சரி. ஆமா, பொண்ணுகிட்ட பேசிட்டீங்கல்ல? கல்யாணத்துக்கு சம்மதம் தானே? பேசியாச்சு பேசியாச்சு. அவளுக்கும் சம்மதம் தான். ஆமா, நீங்க உங்க வீட்டுல இத பத்தி பேசிட்டீங்களா? நான் வீட்டுல எல்லாத்தையும் பேசிட்டேன். குமார்ட்டையும் பேசியாச்சு. குமாருக்கு சம்மதம், வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சம்மதம். ரொம்ப சந்தோஷங்க. ஆமா, உங்க பொண்ண எல்லாருமே முன்னாடி பாத்துட்டாங்க. அதனால இந்த பொண்ணு பாக்குற சாங்கி எல்லாம் வேண்டாம், நேரடியா நிச்சயதார்த்தத்துக்கு போயிடலாம். இன்னும் 2 நாள்ல நல்ல முகூர்த்தம் வருது, அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். 2 நாள் நிச்சயமா? ஏன், அதுல ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நிச்சயத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்றது பெரிய வேலையாச்சே. 2 நாளைக்குள்ள முடியுமாங்கிறது தெரியலையே. ஏங்க, அதான் நான் சொன்னேனே, நீங்க உங்க சைட்ல இருந்து எதுவும் பண்ண வேண்டாம், எல்லாமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் ஏன் திருப்பி திருப்பி போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? நிச்சயத்தை எங்க வீட்லயே நான் ஜாம் ஜாம்னு வச்சிடறேன். நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். உங்க சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு ஆன் டைம்ல கரெக்டா வந்தீங்கன்னா போதும். நாங்க வேற எதுவுமே பண்ண வேணாமா? திருப்பி திருப்பி சொல்றேனாங்க, நீங்க உங்க பொண்ணுக்கு எதுவும் செய்ய வேண்டாம். என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இத தெளிவா உங்க 2 பேர்ட்டையும் சொல்லிட்டு போலான்ட்டு தான் வந்தேன். அப்ப நான் வரேன். ஒரு வாய் காபி சாப்பிட்டு போலாமே? இல்ல, இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன், இன்னொரு நாள் சாப்பிடுறேன். சரி சரி, வரேன். இதோ வந்துட்டாங்க.
நல்லா இருக்கியாமா? ஆ, நல்லா இருக்கேன். வரேன்பா, வரேங்க ஆ. வரேங்க. வாங்க. ஏமா ராஜி சித்தப்பா இங்க எதுக்கு வந்துட்டு போறாரு? மா, முன்னாடிதாம்மா அவர் ராஜியோட சித்தப்பா. இனிமே அவர் நம்ம வீட்டு சம்பந்தி. ஏற்கனவே அவர் நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தாரு. யாருக்கு? அவரோட பையனுக்கு தான். யாரு? குமரவேலுக்கா? ஆமா, அவருக்கு தான். மயிலு, அம்புட்டு பெரிய வீட்டுக்காரங்க நம்ம சுடர பொண்ணு கேட்டு வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. யோசிக்கவே யோசிச்சாதமா. குமார மாதிரி ஆளுக்கலாம் நம்ம சுடர கட்டி வைக்கிறதுக்கு சும்மாவே இருந்துக்கலாம். ஏமா, அவரு பெரிய குடும்பத்து பையன் தானே, அப்புறம் என்ன? பெரிய குடும்பத்து பையன்தான்ப்பா, ஆனா குணம் சரியில்லையா அவனுக்கு? அதுவும் இல்லாம அவனுக்கு முறையும் இல்ல. என்ன நினைச்சு அவரு பொண்ணு கேட்டு வந்தாருன்னு தான் எனக்கு தெரியல. சுடரெல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல? மா, என்ன 2 பேரும் முழிக்கிறிய? சுடர கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க தானே? ஏண்டி, வீட்டுக்கு தேடி வர மகாலட்சுமி எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? சுடர குடுக்க சம்மதம்னு நாங்க சொல்லிட்டோம். இன்னும் 2 நாள்ல நம்ம சுடருக்கு நிச்சயதார்த்தண்டி. அத சொல்றதுக்காகத்தான் சம்மந்தி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாரு. ஏமா, உனக்கு பைத்தியம் கீத்து ஏதாவது பிடிச்சிருக்கா? போய் போய் அந்த குமாருக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? அவன் பொறுக்கி ரவுடி. ஆம்பளைங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வாங்க. எல்லா கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிருவாங்க. இத சொல்லிதானமா பாதி பொண்ணுங்களோட வாழ்க்கைய பெத்தவங்களே பாழாக்கிறீங்க. மரியாதையா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு ஒழுங்கா ராஜியோட சித்தப்பா கிட்ட சொல்லிருங்க. அது எப்படிமா இப்ப போய் சொல்ல முடியும்? சொல்லணும்பா, சொல்லணும். சுடர் வாழ்க்கையில உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்தா நீங்க சொல்லிதான் ஆகணும். ஏண்டி, நீ மட்டும் பெரிய குடும்பத்துல நல்ல குடும்பத்துலதான் வாக்கப்பட்ட. கொஞ்ச நாளா இருந்தாலும் நல்ல சுகபோகமா தானே வாழ்ந்த. அதே மாதிரி ஒரு வாழ்க்கை உன் தங்கச்சி வாழக்கூடாதா? நான் படிச்சு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிறேன். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டவே வேண்டாம். நீ பேசாம இரு. உன்கிட்டலாம் யாரும் கேட்கல. மா, இவ கல்யாணத்தை இவ கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேப்ப? பெத்தவங்களுக்கு தெரியும் பிள்ளைங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு. ஆமா, ரொம்ப தெரியும். என் வாழ்க்கையில நீங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நல்லது பண்ணிட்டீங்க. எனக்கு பண்ணது பத்தலன்னு இப்ப சுடருக்கு பண்ண வந்துட்டீல. ஏதாவது சொல்லிட போறேன் பாத்துக்கமா. இந்த பாருமா, முதல்ல இந்த கல்யாணம் நடக்காதுன்னு ராஜியோட சித்தப்பா கிட்ட சொல்லிட்டு 2 பேரும் வேற ஏதாவது உருப்படியான காரியத்தை பாருங்க. அக்கா, நான் வேலை கிளம்புறேன். பாத்துக்கடி. என்ன சுடரு, உன் அக்கா சொல்ற மாதிரியே சொல்லிடுவோமா? தயவு செஞ்சு அத முதல்ல சொல்லுமா. சொல்றேன், உடனே சொல்லிடுறேன்டி. அக்கா வாழா வெட்டியா இருக்கிற வீட்டுல எவன் பொண்ணு கேட்டு வருவான்? நம்ம எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ தெரியல, நல்ல குடும்பத்தில இருந்து வரன் வந்திருக்கு. நான் வேணான்னு சொல்லிடுறேன். நீ கடைசி வரைக்கும் கண்ணி கழியாம கல்யாணம் ஆகாம இங்கேயே இரு. உன்னை நினைச்சு கவலைப்பட்டு நாங்க 2 பேரும் போய் சேர்ந்துடுறோம். கல்யாணம் ஆகாம இருக்கிறது ஒன்னும் அம்பட்டு பெரிய குத்தம் இல்லமா. ஏய், நீ இப்படித்தாண்டி பேசுவ. உன்கிட்டலாம் ஊர் உலகத்துல யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. வெளியில காரி துப்புவாங்க எங்களை தான். பெத்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கு துப்பு இல்லன்னு அத்தனை பேரும் நாக்க புடிங்கிற மாதிரி எங்களை கேள்வி கேட்பாங்க. மா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் இதெல்லாம் பண்றோம். அவரு நல்லவரே கிடையாதுமா. அரசியெல்லாம் அவரு கடத்திட்டு போனாரு. நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? அவர் கடத்திட்டுலாம் போலாமா? அவளாதானமா வீட்டை விட்டு போனா. கடைசியில பிளேட்டை மாத்தி போட்டுட்டா. இவரு வயசு பையன், கொஞ்சம் முன்கோவோ முரட்டுத்தனமா இருப்பாரு. அதெல்லாம் நீ நினைச்சா எல்லாத்தையும் மாத்திட முடியுமா? தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா.
இப்ப எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா? அப்படிலாம் பேசாதடி பைத்தியக்காரச்சி. அப்படிலாம் சொல்லாத சுடரு. ஏய், ஏத்துக்கம்மா. நான் சொல்றத கேளுடி.